ஹலோ ஃபர்ஸ்ட் நான் பர்சனலி நான் என்ன தெரியுமா திங்க் பண்ணேன், நான் ரிச் ஆகணும்னா ஆஸ் அ கம்பெனிக்கு நம்ம இது மாடா நம்ம தேய்ச்சி உழைச்சா நம்ம வந்து ஆஸ் அ மந்த்லி நமக்குன்னு அதிகமாக வரும். அதுலேருந்து நம்ம கூட சீக்கிரமா வயசானதுக்கு அப்புறமா நம்ம ரிச் ஆகலாம் அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனால் த்ரூஅவுட் நான் ஃபர்ஸ்ட் நான் படிச்ச புக் என்னன்னா என்ன ஷேர் பண்ணணும்னா த ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் த பேவ்லன். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் நான் இன்வெஸ்டிங் பர்சனல் ஃபினான்ஸை பற்றி நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி நான் இன்னைக்கு அதே புக்கை வச்சு தான் இன்னைக்கு நான் சம்மரி பண்ணுறேன். கூடவே இதுக்கு 10 லெசன்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே கூடவே நான் சொல்லிட்டு கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் மாதிரி அதே மாதிரி பேப்லோன்னு ஒரு வந்து அவர் பர்சன் வந்து ஆஸ் அ வெல்த்தியஸ்ட் பர்சன் வந்து அவர் எப்படி ரிச்சஸ்ட் ஆனார், 18th செஞ்சுரியில் அவர் எப்படி ரிச்சஸ்ட் ஆனார், அதை பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். என்னன்னா ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட்னா ஃபர்ஸ்ட் மணியை பற்றி சொல்கிறாங்க. மணியை பற்றி என்னன்னா நம்ம என்ன மாதிரி ஃபீல்டில் வேணால் இருக்கலாமா. அட் த டைம் நான் வந்து இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஏன் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம், ஏன் ஒரு ஏகப்பட்ட ஃபீல்டில் இருந்தாங்ககிட்ட நமக்கு எப்படி ஒரு மணி வருது, எப்படி நமக்கு மணி போவதுகிட்ட ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே தெரிலனா நமக்கு கண்டிப்பாக நம்ம எக்காரணம் கொண்டு நம்மளோட ரிச்சே ஆக முடியாது. பெரிய பெரிய லாட்ரியே கிடைச்சாலுங்கிட்ட எப்படி மணி போகுதுன்னுக்கிட்ட நமக்கு கண்ணு முன்னாடி தெரியாமல் எல்லாமே நம்மளோட காசு எல்லாம் வேஸ்ட் ஆயிருமா. அதுக்கு என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஏன் ஏன் நம்மளே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பே பண்ணணும், நமக்காக நம்ம பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளோட சேவிங்ஸ்னா நம்ம எப்படி பண்ணுவோம் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட இன்கம் வரும். இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் சேவிங் பண்ணுங்க, அப்புறமா எக்ஸ்பென்ஸ் பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. ஏன் இப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குமே ரெண்டு ஈக்குவேஷனாக தான் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் இது ஏ மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு பியா இருக்கலாம், ஆர் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி. ரெண்டுமே மேத்தமெட்டிக்கலி ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கலாம். ஆனால் இதில் என்ன அப்ரோச் அவர் சொல்கிறான்னா மணியை பற்றி கொண்டு வரும்போது இங்கே ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அப்ரோச்சோட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா ஆஸ் எ தீபாவளி அந்த மாதிரி பெரிய பெரிய பண்டிகை டைத்தில் வந்தும்போது நம்மளோட சேவிங்ஸ் கரெக்டாக ஃப்ளக்சுவேட்டே ஆகாது. அதே டைம் நம்ம ட்ரெடிஷ்னல் வேஸ் நம்ம சொல்லணும்னா அது எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கும் நம்மளோட மாதம் அந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரெடிஷ்னல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வரும்போது நம்மளோட காசு எல்லாத்தையும் நம்மளோட கரியாக்கிடுவோம். இந்த கரியாக்கின உடனே நமக்காக ஒரு ஒரு சட்டன் ஒரு 100 ரூபா கிட்ட நமக்காக இருக்கிறதே டவுட்டு தான். ஏன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய தீபாவளி அஸ் அ தீபாவளி, நியூ இயர் அந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட மணியை வந்து எங்கே போகுதுன்னே நம்மளால ட்ராக் பண்ண முடியாது. ஆஸ் நம்ம இப்போ ட்ராக் பண்ணணும்னா இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளே பே பண்ண ஆரம்பிச்சாதான் ஓ இந்த மாதிரி அக்டோபர் மந்த் தீபாவளி வந்துச்சுன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா இவ்வளோ வாட்ச் சேவ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா எனக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படி நமக்குன்னே தெரியும். அதனால தான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்மளே பே பண்ணணும். இருக்கும்போது நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம இருக்கும்ல. நான் பிகினராக இருக்கும்போது நமக்காக எவ்வளோனா அட்லீஸ்ட் நீங்கள் 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னா அதுலேருந்து 10%, அதாவது 1000 ரூபாயாச்சு உங்கள் கையில் வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பர்சனல் ஃபினான்ஸ்க்கு அதிகமாக கொடுக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் பிகினராக வரும்போது பர்சனல் ஃபினான்சிங் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே மண்டையில் போகலனாலும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கும்போது ஒரு காசுமே நமக்கு வந்து ஆஸ் அ பர்சனல் ஃபினான்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படியே நமக்கு ஒரு தாட்டை வந்து இங்கே கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் நம்ம தாட்டை கொண்டு வர வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா கட் யுவர் எக்ஸ்பென்சஸ்னால் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக வந்து கம்மி பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது தேவையாக இருக்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க, அப்போதைக்கு வந்து ஒரு 10,000, அதுக்கப்புறமா 25,000, அப்புறமா 50,000, அதுக்கப்புறமா 70, அப்புறமா 1,00,000 இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சேலரி ஒரு இன்க்ரிமெண்ட் ஆகும், அதுக்கப்புறமா இப்படியே தான் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஆஸ் அ டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ 10,000 நீங்கள் சம்பாதிக்கும் போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளோட ஒரு 10,000 சம்பாதிக்கும் போது நீங்கள் வந்து அப்போதைக்கு வந்து ஒரு 1,000 ருபீஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. ஆஸ் அ நீங்கள் அதே மணியை வந்து 1,00,000, அதாவது ஒரு 75,000 அந்த மாதிரி இருக்கும்போது சேம் அதே லெவலாக வந்து நம்மளோட சேவ் பண்ணுறோமா
இல்லை நம்மளோட அதிகமாக இன்க்ரிமெண்ட் பண்ணுறோமா, இதை பற்றி நம்ம யோசிக்கிறோமா அப்படின்னு நம்மளே கேட்குறாரு. ஏன்னா ஆப்வியஸாக என்னன்னா எல்லா பேரும் வந்து இப்போதைக்கு பஸ் வரலான்னா ஒரு கேபை வந்து புக் பண்ணிட்டு போகலாம், ஆர் ட்ரெயினுக்கு வருதுலாம் நம்ம ஒரு ஃப்ளைட்டில் போகலாம். இந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்பென்சஸ் திங்ஸை வந்து அதிகமாக நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி விஷயத்து இருக்கும்போது நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக கம்மி பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அட் த டைம் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேவ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட நெட்ஒர்த், அதாவது தான் நம்மளோட சொத்து. அந்த நெட்ஒர்த்துக்கு தான் நம்மளோட முக்கியமே தவிர, இப்போதைக்கு நீங்கள் அப்போ ஒரு 10,000 சம்பாதிக்கும் போது அப்போயே 1000 தான் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் 1,00,000 சம்பாதிக்கும் போது அதே அதே 1000 ருபீஸ் தான் வச்சுருக்கீங்களோ, உங்களோட நெட்ஒர்த்துக்கு எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. நீங்கள் எப்பயுமே கடைசி வரைக்கும் நீங்கள் போகிறதா இருக்க முடியும், ரிச்சே ஆக முடியாது. அதனால் நம்மளோட இன்க்ரிமெண்ட் ஆக நம்மளோட சேலரியும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10% ஒரு 5%க்கு நம்மளே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அது பே அவர் செல்ஃப் as 10% or 5% பிஃபோர் மணி ஒர்க் ஃபார் யுவர் செல்ஃப். அதாவது நம்மளோட மணியை வந்து இவ்வளோ நாள் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சேவ் பண்ணி வச்ச இடத்த வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம கையிலேயே வச்சுருந்து நம்ம ஏதோ பேங்க் லாக்கரில் வைக்கிறதோ ஒரு எஃப்டியில் வைக்கிறதோ அப்படி இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் நம்மளோட மணியை வந்து என்றைக்குமே க்ரோ ஆகாது. ஏன் அப்படி விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட மெயின் எதிரியே வந்து இன்ஃப்ளேஷனை என்ன ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்னா, நம்மளோட வருஷம் ஏறும்போது நம்மளோட அதாவது நம்மளோட இந்தியனோட கரண்ட் எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் அதாவது 100 ரூபாய்க்கு இப்போ இருக்குதுன்னா அடுத்த வருஷத்துக்கு 93 ருபீஸ் தான் அதோட வேல்யூ இருக்கும். வருஷம் இந்த மாதிரி இருக்கிறனால 8% இருக்கும் கிட்டத்தட்ட. இது எல்லா செக்டருக்கும் வரும். எஜுகேஷன் வரலாம், அப்புறமா ஃபார்மசி வரலாம், அப்புறமா மெடிக்கல் வரலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட செக்டர்ஸ்க்கு இன்ஃப்ளேஷன் எல்லாத்துக்கும் வரும் ஓவராலாக. இந்த மாதிரி வரும்போது ஒரு ஆவரேஜாக வந்து 7% சொல்லியிருக்காங்க. அதாவது போன வருஷத்துக்கு நம்ம அதே 100 ரூபாவோ இந்த வருஷத்துக்கு அதே 100 ரூபா வச்சுருந்தா நம்மளோட மணி வந்து சேஞ்ச் ஆகாது. அப்படி நம்மளோட மைண்ட் செட்டை வந்து மாற்றணும். ஏன்னா வருஷம் போகும்போது நமக்கு 7 ருபீஸ் லாஸ். இதை தான் மெயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட மணியை வந்து சிஸ்டமேட்டிக்கலாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ ஆர் எதுலேயோ ஒரு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆஸ் அ பேங்க் லாக்கரில் விட்டு நம்மளோட எஃப்டி அண்ட் லாக்கர்ஸில் விட்டு நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அது என்ன வேணால் இருக்கலாம் கிட்ட இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக்கலாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பே யுவர் செல்ஃப் பதிலாக நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக்கலாக இந்த நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது மாதம் எனக்கு 1000 ரூபா வந்து நான் எடுத்து வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் சேலரி வந்த உடனே உங்களோட மணியை வந்து டெக்னாலஜி கையில் வந்து கொடுத்துருங்க. அந்த ஒர்க்கை வந்து டெக்னாலஜி வந்து அப்படியே கொடுத்த உடனே டே 5 ஆச்சா அப்புறமா உங்கள் பேங்க்கில் இருந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து டிமேண்ட் அக்கௌண்ட் வந்து டக்குன்னு டிரான்சாக்ஷன் வந்து டெபிட் ஆகி அங்கே வந்து போயிடும். நான் அந்த மாதிரி பர்சனல் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நாலாவது நம்ம பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட ரிட்டர்ன் வந்து வரும். இதுதான் மெயின். நமக்கு தெரிஞ்சிருச்சு இவ்வளோ தான் வருது நமக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஆஸ் அ டைம் நீங்கள் ஜாபில் இருக்கும்போது நீங்கள் உங்களோட செகண்ட் இன்கம் வந்து ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். நீங்கள் வந்து என்ன வேணும் ஜாப் ட்ரை பண்ணலாம், ஏதோ ஒன்று சைட் இன்கம் வந்து நீங்கள் வந்து இன்கம் வந்து பர வச்சிடணும். ஆஸ் அ டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்கலி பேட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் கிட்ட COVID-19 மாதிரி இருந்தாலும் கிட்ட ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஒரு கான்டென்ட் கிரியேஷனாக இருக்கலாம், ஒரு வீடியோ எடிட்டிங்காக இருக்கலாம், ஆர் உங்களுக்கு ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து புக்ஸை வந்து நீங்கள் எழுதி நீங்கள் வந்து அமேசானில் வந்து செல் பண்ண ஆரம்பிக்கலாம். வாட் எவர் இட் பி நீங்கள் வந்து உங்களோட செகண்ட் இன்கம் வந்து நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ரிச் ஆகும்போது ஒரு பாத் இருக்குல்ல அதை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் இன்கம் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது ஃபேமிலி நீங்கள் வந்து ஒரே ஒரு ஆளை வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க அப்படி இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் நினச்சி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பேட் சுச்சுவேஷன் இது வேண்டாம். அஸ் அ டைம் நீங்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் ட்ரிப்புக்கு போகிறீங்க. ஆஸ் அ பாய்ஸை நீங்கள் வந்து போகும்போது ஆஸ் அ மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறீங்க. ஈவன் அந்த பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி அதாவது நீங்கள் ஒரே ஒரு ஆள் வந்து நீங்கள் அங்கே வெளியில் போயிருக்கீங்க. அந்த ஃபேமிலி வந்து கிட்டத்தட்ட 3 weeks to 4 அந்த 1 month வந்து கேப்பபிளா தே கேன் ஃபினான்ஷியலி தே இண்டிபெண்ட். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த செகண்ட் மந்த் அண்ட் தேர்ட் மந்த் அப்புறமா தே வில் சஃபர் அண்ட் மோர். ஸோ தட் அதனால நம்ம என்ன பண்ணணும் ஆரம்பிக்கணும்னா நம்மளோட மணியை வந்து நம்ம எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட டேர்ம் இன்சூரன்ஸுக்கு அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த உலகத்தில் நீங்கள் இல்லாமல் போகும்போது கிட்ட உங்களோட ஃபேமிலி வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ரீஸ் பண்ண வைக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் ரீப்ளேஸ் பண்ண வைக்கணும்னா நம்மளோட மந்த்லி சேலரி வந்து as a 25,000 இருக்குன்னா
25,000 இன்டூ 20 இருக்கணும். அதாவது நம்மளோட 20 டைம்ஸ் ஹையரா இருந்தும் போது தான் நம்மளோட மணியை வந்து அந்த மணியை வந்து நம்மளோட ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க வந்து செக் இட் அவுட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா லக்கிலி ஃபேவர் ஃபார் தோஸ் ஹூ டேக் ஆக்ஷன். இதுல என்ன எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஸ்மால் ஸ்டோரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மால் ஸ்டோரி என்ன, ஆஸ் அ ஏ அண்ட் பி ஆஸ் அ 2% வந்து கொடுத்துருக்காங்க. 2% வந்து பாத்தீங்கன்னா சேம் டைமா அவங்களோட பர்சனலி பாத்தீங்கன்னா 2 பேத்துக்கும் சேமா சம்பாதிக்கிறாங்க, சேம் ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ் பண்றாங்க, ஃபினான்ஷியலி அதே மாதிரி சேவிங்ஸ் பண்றாங்க. போத் ஆல்சோ சேம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனா அந்த 2%க்கும் ஒருத்தர் வந்து ஏன் இருக்கிறவன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட ஒரு ஷேர் ஹோல்டர் கிட்ட போய் நிறைய மீட்டிங்ல போய் அட்டன் பண்ணி நிறைய கொஸ்டினிங் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல வாங்கணும், இந்த மாதிரி அவனை வந்து அட்வைஸா கேட்டு அப்ரோச்சை வந்து கேட்டு அவனோட மணியை வந்து இன்னும் அவனோட மல்டிபிள் பண்ணணும், அது ரிச் ஆகணும், அதுக்காக அவனோட மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இதை பீன் இருக்கிற பர்சனுக்கு வந்து இதெல்லாம் பொய், இதெல்லாம் ஸ்கேம் அப்படின்னு நினைச்சு அவனோட மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணாம அட் அ டைம் அவனோட மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ற ஆரம்பிக்கிறதுக்கு வந்து எதுவுமே போடாம எப்படியில வந்து போட்டு வச்சிருக்கான். மணி வந்து எல்லாம் போச்சு. அட் அ டைம் நீங்க ஃபைனல் 10 இயர்ஸ் டு 20 இயர்ஸ் கழிச்சு நீங்க பார்த்தா தெரியும், அது ஏன் வந்தோட நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மடங்கு நிறையவே இருக்கும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அவனோட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது அவனோட ஸ்ட்ராட்டஜி. அது அவனுக்கு ஏன்னு இருக்கிற ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லை, ஆனால் த்ரூ அவுட் அவன் வந்து ஃபினான்ஷியல் நாலேஜை வந்து நான் கெயின் பண்ணணும், ஏன்னா நான் வந்து வெல்த் பண்ணணும் அப்படி சொல்லி அவனோட மணியை வந்து வெல்த் பண்ணுறதுக்கு அவனோட ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைண்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ தட் இவனோட நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே பில்ட் ஆச்சு. அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்மளோட மைண்ட் செட் பில்ட் பண்ணணும், நம்மளோட ஃபினான்ஷியல் நாலேஜ் அதிகமாக கெயின் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குன்னா ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேற. அதனால நம்ம நெட்ஒர்க்கு வந்து அதிகமாக ஃபர்தர் நம்மளோட ஸ்டார்டிங் பொசிஷனில் வந்து ஹெல்ப் பண்ணாமல் இருந்தாலும் கிட்ட சரி, ஆர் இன்கேஸ் லாஸ்ட் பொசிஷனில் வந்து நம்மளோட ஹெல்ப் பண்ணும். பி ஏ மோர் அண்ட் மோர் கிரீடி. இதுல ஏன் சொல்லணும் படி பார்த்தீங்கன்னா நம்மளோட மணியை வந்து இத்தனை பேருக்கு நம்ம ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட எல்லா பேரும் நம்ம கேட்டு நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஃபைண்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு வாட்டி அவங்களே ஸ்கேமரா இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்கேமரா இருக்கிறத தவிர்த்து நம்மளோட மோர் அண்ட் மோர் கிரீடினஸ், அதாவது ஷார்ட் டேர்முக்கு எதுவுமே நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போதைக்கு நான் 100 ரூபா போட்டு நான் 500 ரூபா வந்து ஒரு மந்த்ல வந்து ரிட்டர்ன் கொண்டு வரலாம் அப்படி உங்களை சொல்லி ஏமாத்துற ஸ்கேம்னா நிறையவே இருக்குது. நான் இந்த டெய்லி பார்த்துக்கிருக்கேன். அந்த ஸ்கேமர்ஸ்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அது ஷார்ட் பீரியட்ல எதுவுமே நடக்காது. அது ஸ்டாக் மார்க்கெட்ல கண்டிப்பாக அதாவது ஷார்ட் டேர்ம்ல வந்து எதுவுமே நடக்காது. ஈவன் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லாங் டேர்முக்கு உங்களுக்கு பேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் as a compounding effect you can see யுவர் நெட்ஒர்க், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஈவன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற காட் அப்படி சொல்லணும்கிட்ட வாரன் பஃபெட் வந்து அவரோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% or 11% தான் பர் இயர்லி வந்து அவங்களுக்கு அவ்வளோதான் தர முடியும். இதுக்குன்னு அவர் வந்து அதிகமாக கிரீடினஸ் இல்லாமல் நான் ஒரே ஒரு ஸ்டாக் வாங்கினாலும் கிட்ட நான் 30 to 40% தான் இருக்கணும் அப்படி அவர் நினச்சி வாங்கவே இல்லை. எல்லாமே மேக்ஸிமம் அதாவது மினிமம் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி 10 to 11% அவ்வளோதான் கொடுக்குற மாதிரி அதே மாதிரி ஸ்டேர் வாங்கினாரு. ஆனால் அதே பில் போர்ட்டியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எ லாங் டேர்முக்கு தான் இது ஹெல்ப் ஆகுச்சு. இதே மைண்ட் செட்டு தான் நமக்கு வேணும். ஷார்ட் டேர்முக்கு எதுவும் நடக்காது, லாங் டேர்முக்கு ஒன்லி தான் நடக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அசெட் அலோகேஷன் ஆர் டைவர்சிஃபிகேஷன். இது பற்றி பேசணும்னா நம்மளோட எல்லா பேருக்கு தெரிஞ்சது தான். ஈவன் எல்லா பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் நம்மளோட மணியை ஒரே இடத்துல வந்து நம்மளோட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து பெரிய 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 முட்டாள்தனம். ஃபார் வை நம்ம சொல்லணும்னா ஆஸ் அ டைம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண அந்த கம்பெனி வந்து ஆஸ் அ பெரிய பெரிய ஃப்ராடாக இருக்கலாம், பெரிய பெரிய ஸ்கேமராக இருக்கலாம். அந்த மாதிரி கம்பெனி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மணியை வந்து இருக்க முடியல, அப்போதைக்கு உங்களோட ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் பீன் லாஸ். அப்போதைக்கு நம்மளோட மணியை வந்து சொன்னதுக்கப்புறம் நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து கிட்ட இன்னும் டவுன் ஆகும், நம்மளோட பாவர்ட்டி இன்னும் ரொம்ப டவுன் ஆயிடும். இன்கேஸ் அதுக்கு அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் அஸ் அ பாவர்ட்டி அவ்வளோ டவுன் ஆகும்போது நம்மளோட மணியை வந்து எல்லாம் போச்சு, அதுக்கப்புறமா நம்மளோட பாவர்ட்டி எல்லாம் டவுன் ஆயிரும். இதுக்கப்புறமா நம்மளோட ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எதுவுமே ஆரம்பிக்க முடியாது. இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட அசெட் வந்து நம்ம சேஃப்டியஸ்ட்டாக இருக்கணும். நம்மளோட அசெட் வந்து சேஃப்டியாக இருக்கணும். as a இயர்லி ஹஸ் பின் கிவன் ரிட்டர்ன் வந்து கொடுக்கணும். இதெல்லாம் நம்மளோட ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை வந்து கொடுக்கலாம். ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் அதில் கேட்டகரி இருக்குது.
மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், அதுக்கப்புறமா மிட் கேப்பாக இருக்கலாம், ஸ்மால் கேப்பாக இருக்கலாம், நிஃப்டி 50 இருக்கலாம், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இருக்கலாம். இத்தனை இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இருக்குது. இத்தனை இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா இத்தனை டாப் லார்ஜ் கம்பெனியில் வந்து நம்மளோட மணியை வந்து ஆஸ் ₹1 ₹2 அந்த மாதிரி போடும்போது நம்மளோட மணியை வந்து கிட்டத்தட்ட மோர் அண்ட் மோர் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா ஒரே அசெட்டில் போகும்போது நம்மளோட அசெட் எல்லா பேரும் நம்மளோட அலோகேஷன் எல்லாம் போகுது. நம்மளோட மணியை வந்து திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து யாராலையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இதனால்தான் பேப்லோ அவர் சொல்றாரு, கண்டிப்பா நீங்க மட்டும் இதுல வாங்காதீங்க, ஒரே அசெட்ல வந்து ஒரே மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேப்லோ வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் லைஃப்ல வந்து சொல்லியிருக்க பாத்தீங்கன்னா ஒரு டேக்அவே மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட லைஃப்ல வந்து நம்மளோட ரிட்டையர்மெண்ட் கண்டிப்பா செட் பண்ணி ஆகணும். அட் அ டைம் நம்ம வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்னா என்ன, நம்மளோட ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு வரிஸ் இல்லாம வந்து இண்டிபெண்டா சாய்ஸை எடுத்து நம்மளோட என்ஜாய் பண்றதுதான் ஒரு ரிட்டையர்மெண்ட். அந்த ரிட்டையர்மெண்ட் ஒரு லைஃப்பை வந்து நம்ம பார்த்து, அதாவது நான் பசங்களாம் பார்த்தேன், திருப்பி அதே பசங்க வந்து என்னைய பார்ப்பாங்க, அதுக்கு சரியா போச்சு. ஆனால் அதே ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க, நீங்கள் எங்கன்னா போகக்கூடாது. அப்போ வச்சா என்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை வந்து நான் எங்கே என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு அவரே கொஸ்டின் கேட்குறாரு. ஏன் இப்படி கேட்குறாருன்னா, ரிட்டையர்மெண்ட்னு எல்லா பர்சனுக்கும் ஒரு வாட்டியாச்சும் லைஃப்பில் ஒரே ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அதனால ரிட்டையர்மெண்ட் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் லைஃப்பில். அதனால உங்க லைஃப்ல வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் கொஞ்சம் முன்னாடியே அட்வான்ஸ் ரிட்டையர்மெண்ட்டா இருக்கணும். நம்ம பார்த்தோம் அவ்வளவுதான், சரியா போச்சு. திருப்பி அதே பசங்க வந்து பார்ப்பாங்க, இதெல்லாம் நம்ம பசங்களே அவங்க பார்ப்பாங்க. இதெல்லாம் சுத்த நான்சென்ஸ். நம்ம ஃபினான்ஷியல் இண்டிபெண்டா, நம்மளோட ரிட்டையர்மெண்ட் நம்ம எப்ப வேணா இண்டிபெண்டா, நம்ம எப்ப வேணா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுதான் முக்கியமா இங்க சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா, டோன்ட் லூஸ் யுவர் ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ் எவ்ரிடே நம்ம பார்க்கும்போது நம்மளோட டே பை டே நம்மளோட சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கு. வேர்ல்ட்ல வந்து சேஞ்சஸ் நிறையவே இருக்குது. இன்னமும் நம்மளோட கிராஜுவேஷன் ஆனதுக்கப்புறமா நம்மளோட அந்த புக்கை வந்து நம்ம கண்டிப்பா எதுவுமே நம்ம ஓப்பன் பண்ண மாட்டோம். ஈவன் நம்மளோட ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெவலப்பரா இருக்கும்போது ஏஐ வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட ஏஐ வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இதுதான் படிச்சா மட்டும்தான் நம்ம அந்த கம்பெனில வந்து சப்ஸ்டைனபிளா இன்னக்கிட்ட நம்மளோட ஒரு 2 to 3 years வந்து வாழ முடியும், அந்த கம்பெனில வந்து இருக்க முடியும். அட் அ டைம் நான் எப்போ கிராஜுவேஷன் முடிச்சேன்னா அப்பயே நான் தூக்கி போட்டேன். எந்த ஸ்கில்லையும் நான் இதுக்கப்புறமா கத்துக்கவே மாட்டேன், இதுக்கப்புறமா அவ்வளவுதான்டா என் படிப்பு முடிஞ்சு போச்சு அப்படி நினைச்சு நம்ம அப்பயே நம்ம தூக்கி போட்டானா, அதுக்கப்புறமா நான் கம்பெனில இருந்து இப்ப முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் அதாவது புது பேட்ச் வருவாங்க. புது பேட்ச்ல இருந்து அந்த கம்பெனில வந்து இன்னொருத்த ஆள் வந்துருவாங்க. ஆஸ் அ கம்பெனிலே இவ்வளோ பொசிஷன் இருக்கும்போது ஆஸ் அ வேர்ல்டு வைட்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் இங்க சஸ்டைனபிளா இருக்கணும்னா நான் இருக்கிற ஆளை வந்து, அதாவது கிட்ட இருக்க 100 பேரோ ஒரு 10 பேரோ வந்து நான் தோக்கடிச்சா மட்டும்தான் இங்க வர முடியும். அதாவது அவங்களோட நான் பெட்டரா இருந்தா மட்டும்தான் இங்க நான் வர முடியும். அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம டே பை டே நம்ம லேர்ன் பண்ணணும். நம்மளோட விஷயம் வந்து நீங்க என்னவா இருக்கலாம். ஒரு டெவலப்பரா இருந்தா இன்னும் அதை காட்டி இன்னும் பெட்டர் டெவலப்பரா இருக்கலாம். ஒரு டாக்டரா இருந்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் டாக்டரா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் என்டரா ஒரு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி ரிச்சஸ்ட் பர்சன் ஆனாரு பேப்லோ அப்படி நம்ம கேட்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 1932 இந்த வந்து புக்கு வந்து எழுதியிருக்காரு. இந்த 1932 வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்ல வந்து அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது எல்லாமே கோல்ட்ல தான், கோல்டு செக்டர்ல வந்து. அப்போதைக்கு இருந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வந்து கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் மட்டும் தான் அதிகமாக வேர் பண்ணுவாங்க. அதனால இவர் வந்து அதிகமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. நிறைய என்னன்னா, இவர் எங்கெங்க வெளியில போயினா கோல்ட்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூவா போய் கோல்ட்லாம் வாங்கிட்டு இவர் இடத்துல வாங்கி வச்சுட்டாரு. கோல்டு எல்லாம் வாங்கி வச்சதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற அவரோட கிங்டமும் ஒரு கண்ட்ரியில இருக்கிற அவரோட சுத்த இருக்கிற எல்லா கண்ட்ரியும் அவர் வந்து எல்லாமே ரியல் எஸ்டேட்டா வாங்கிட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் அட் அ டைம் இவர் கோல்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும். அட் அ டைம் இவர் ரியல் எஸ்டேட்ல இருந்த மாதிரி இருக்கும். அட் அ டைம் 1932 வந்து இவர் தான் ரிச்சஸ்ட் பர்சன் அப்போதைக்கு இருந்தவர். இப்போதைக்கு இருந்தவர் பாத்தீங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக ரிட்டர்ன் கிடைக்காது. ஆஸ் அ ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இது வேணும், மணி வேணும். அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயே நம்ம கம்பவுண்டிங் எஃபெக்ட் தெரிஞ்சனால நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ண போக ஆரம்பிச்சிடலாம். அதனால நம்ம ரியல் எஸ்டேட்டை வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். கொஞ்சம் அஸ் அ ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா பெரிய மணி வேணும். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.